மணித்துளிகள் டிசம்பர் 7 2024 1000 வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும். எச்சரிப்பை அலட்சியம் பண்ணாதே. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எசேக்கியேல் 3:17. நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், எரிமலை வெடிப்புகள், விண்கற்கள் போன்றவற்றால் கடலில் ஏற்படுகிற கடல் அலைகளே சுனாமிகள். இவை தாக்கும்போது பல கடலோரவாசிகள் எச்சரிக்கைகளை புறக்கணிப்பதால பேரழிவு ஏற்படுகிறது. டிசம்பர் 26, 2024 அன்று 9.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் 14 நாடுகளில் தாக்கம் ஏற்படுத்தியதே சுனாமியை உருவாக்கியது. அதில் 2,30,000 பேருக்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர். 5 லட்சம் பேர் காயமடைந்தனர். 17 லட்சம் பேர் வீடற்றவர்கள் ஆனார்கள். இந்த நிகழ்வு மனித வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேர்வழிகளில் ஒன்றாக உள்ளது. முன்னறிவிப்புகளை கவனித்திருந்தா பலி எண்ணிக்கை குறைவாக இருந்திருக்கலாம். இயேசு தம் 2ஆம் வருகையை நோவா கால வெள்ளத்திற்கு ஒப்பிட்டார். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று மத்தேயு 24 வசனங்கள் 37 முதல் 39 கூறுகிறார். 2ஆம் வருகையின் மற்றொரு திரிப்பு இரட்சகர் ஒரு வெள்ளை குதிரையில் வருவதை காட்டுகிறது. மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் கொல்லப்படும் போது சாத்தானின் மக்களில் எஞ்சி இருப்பவர்கள் இறந்து விடுவார்கள். ஏனென்றால் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தாலே கொல்லப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 19:21 கூறுகிறது. அதே அழிவுகரமான காட்சியை ஏசாயா விவரிக்கிறார். இதோ, பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தில் இருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும் என்று ஏசாயா 26:21. ஓ, தேவனுடைய ஊழியர்கள் திரும்ப திரும்ப கொடுக்கும் எச்சரிப்புகளுக்கு மக்கள் செவி சாய்த்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இன்றைய செயலில் காட்டுங்கள். நீங்கள் எப்போதாவது ஒரு புயலில் தெரியாமல் சிக்கியிருக்கீங்களா? ஏதாவது எச்சரிப்பு கொடுக்கப்பட்டதென்றால் இன்றைய மனம் திரும்புங்கள். இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு நீதிமொழிகள் 16:18, மத்தேயு 10:28, லூக்கா 21:28 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும். யாவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள்.